சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. ரிஷப ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு 3ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்காரு, ராசிநாதன் நீச்சமா இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. இந்த மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கே உங்க ராசிநாதன் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வந்து உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போறார். அது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல ஒரு சிறு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும், அவ்வளவுதானே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் கெடுபலன்கள் ஏற்படாது. என்ன சார், மற்றவங்களுக்குலாம் 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனால் கெட்ட பேர் ஏற்படும் சொல்லுவீங்க, செய்யாத தப்புக்கு குற்றம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. எஸ், கரெக்டு தான். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்காரு. அதனால நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும். அதனால் எப்போவுமே உங்கள் பேச்சு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் இப்போ உங்கள் பேச்சு அடுத்தவங்களை காயப்படுத்தும். இதில் நல்ல விஷயம் என்னன்னா, லாபஸ்தானத்தில் இருக்கிற சனியை குரு பார்க்குறாரு, உச்ச குரு பார்க்குறாரு. தன்னுடைய லாபஸ்தானத்தை, உங்களுடைய லாபஸ்தானத்தை தன்னுடைய சொந்த வீட்டை குரு பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் 5ஆம் இடத்துல இருக்கிற புதன், 4ஆம் இடத்துல இருக்கிற புதன் 5ஆம் இடம் போகிறாரு. மாத கடைசியில் 27ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதன் 5ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, தன்னுடைய உச்சபலத்தோடு இருக்கும் பொழுது வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும், லாபம் பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும், குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும், குழந்தை பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இந்த மாதம் ரிஷபராசிக்கு இருக்கு. இந்த ரிஷபராசிக்கு உண்டான சாதகமான நாட்கள், அதாவது செப்டம்பர் மாதத்தில் சாதகமான நாட்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3, 4, 5, அதுக்கப்புறமா 7ஆம் தேதி மதியம் 1 மணி முதல் ஆரம்பித்து 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18ஆம் தேதி இரவு 10 மணி வரை. அதன் பிறகு 21ஆம் தேதி காலை 11 மணி முதல் 22, 23, 24, 25, 26, 27, 28ஆம் தேதி காலை 10 மணி வரை. 29, 30 உங்களுக்கு கிடையாது. 28ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும் தான். அதில் சந்திராஷ்டம நாட்கள், மனக்குழப்பத்தை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா, செப்டம்பர் 18 இரவு 10 மணி 45 நிமிடம் முதல் செப்டம்பர் 21 காலை 11 மணி 15 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். ஆனால் இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால், அந்த நாட்களில் சந்திரன் தனுசு ராசிக்கு வரும்பொழுது தனுசு ராசி அதிபதியான குருவோடு பரிவர்த்தனை பெறுகிறார். பரிவர்த்தனை பெறுகின்ற கிரகங்கள் கெடுபலன்களை தராது. சாஸ்திர பிரகாரம் என்ன சொல்றதுன்னா, எந்த கிரகம் பரிவர்த்தனை பெற்றிருக்கோ, இதோட வீட்டில் அந்த கிரகம், அதோட வீட்டில் இந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, உங்களுக்கு அந்த 2 கிரகங்களும் கெடுபலனை தராது. கிட்டத்தட்ட உங்களுக்கு அக்டோபர் மாதம் வரைக்கும் சந்திராஷ்டமம் சக்சஸ் தான். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்தன்னைக்கு ஒரு பெரிய வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இது நடக்கிறது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 18, 19, 20, 21. ஆனால் இதில் 19ஆம் தேதி அன்னைக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போறார். அந்த இடத்துக்கு போயிட்டு நீச்ச பங்கம் ஆகிறார். பொதுவாக செவ்வாய் 7ஆம் வீட்டு அதிபதியோ 12ஆம் வீட்டு அதிபதியோ 3ஆம் இடத்துக்கு போகிறது நல்ல விஷயம்தான். அங்கே போயிட்டு அவர் நீச்ச பங்கம் ஆகிறார், ஆனால் குருவோடு சேர்ந்து. அதனால உங்களுக்கு திருமண வயதினருக்கு திருமண வார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும், காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும். ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அங்கே 3ஆம் இடத்துக்கு போயிட்டு செவ்வாயுடைய பார்வையில் சுக்கிரன் வந்துடுறாரு. ஸோ காதல் விஷயத்தில் உங்களுக்கு ஒரு ரன்னிங்கு சேசிங்னு ஒரு டைலாக் வருமே, அந்த மாதிரி உங்களுக்கு ரன்னிங்கு சேசிங்லாம் நடக்கும். ஆனால் கடைசியில் வெற்றி உங்கள் பக்கம். காதல் விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இளம் வயது ஆண் பெண்களுக்கு, கல்யாணம் ஆகாதவாளுக்கு சந்தோஷ செய்தியாக இருக்கும். அதே சமயம் இளம் வயது ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவா, இந்த வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு மட்டும் இல்லை, சொந்தமாக தொழில் துவங்கிறதுக்கான வாய்ப்பும் ஏற்படும். அதுக்கான முதலீடுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. தந்தையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த ராசியில பிறந்த இளம் திருமணமான தம்பதிகளுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கு. இதுல இன்னொரு நல்ல விஷயம், இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், படிக்கின்ற குழந்தைகள், இதுல புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. பொதுவா காரகோ பாவனாஸ்தி, 5ஆம் இடம் படிப்புக்கான இடம். அந்த இடத்துல புத்திகாரகன் இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல புத்திகாரகன் உச்சபலத்தை அடைந்து சனியால் பார்க்கப்படுகின்ற பொழுது உங்களுக்கு அதுவே அனுகூல பலன்கள் ஏற்படும். அதனால படிக்கின்ற குழந்தைகள் வெற்றியை பெறுவார்கள். இதில் நல்ல விஷயம், இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு.
இந்த ராசியில பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் தங்களுடைய படிப்பு விஷயத்துல ஒரு சின்ன சறுக்கலை சந்திச்சிருப்பாங்க. அந்த சறுக்கல் இவங்களுக்கு இப்போ இந்த மாசம் ஒரு வெற்றியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபாரத்தில் புதிய லாபத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் இந்த மாதம் கடல் கடந்த பயணத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். எப்போ அப்படின்னு கேட்டேன்னா 3ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். அந்த 12ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 19ஆம் தேதி அன்னைக்கு நீச்ச பங்கமாகி சுக்கிரனுக்கு பார்வையை கொடுக்குறார். என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டேன்னா, உங்களுக்கு கடல் ஒன்றும் இல்லையா, சிம்பிளாக இங்கேருந்து ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வருவீங்க. ஈவன் ஒன்று அது ஸ்ரீலங்கா கூட வேணாம், கடல் கடந்து நீங்கள் யூ வில் ட்ராவல் டு அந்தமான். கடல், அதாவது கப்பலில் போனாலும் சரி, ஃப்ளைட்டில் போனாலும் சரி, உங்களுக்கு கடல் கடந்த பயணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெளிநாட்டு சுற்றுப்பயணம் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய முதலீடு கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. உங்களை 10 பேர் கூப்பிடுவாங்க. அங்கே சார் எங்கள் கம்பெனிக்கு பேசுங்க சார், எங்கள் ஆஃபீஸில் பேசுங்க சார், சார் எங்கள் கம்பெனி எம்டி உங்களை பார்க்கணுன்னு மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, நீங்கள் நீங்கள் இந்த மாதிரி லண்டன் வந்திருக்கீங்க, அப்படியே ஒரு ½ அன் ஹவர் வந்துட்டு போங்க. அதாவது யூ வில் பி இன்வைட்டட். உங்களை எல்லாரும் அழைத்து பேசுவதற்கான அமைப்பு இருக்குது. நீங்கள் அரசியலில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு பதவி தேடி வரும். நீங்கள் அரசியல் வேணாம் சார், பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை மீடியாவில் இருக்கீங்க, சோஷியல் மீடியாவில் பேசுகிறீங்க அப்படின்னா உங்களை தேடி ஒரு பதவி, ஒரு முக்கிய பொறுப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒன்றுமே இல்லையா, ஒரு 100 பேர் சேர்ந்து பேசுகிற இடத்துல அந்த மீட்டிங்க்கு உங்களை கூப்பிட்டு வச்சு பேச சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புகழ் ஓங்கக்கூடிய நேரமாக இருக்கும். மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற நாட்களாக இந்த மாதம் இருக்க போகிறது. இதில் நல்ல விஷயம், ரொம்ப சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல 18ஆம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்கார். அந்த 4ஆம் இடத்துல 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துக்கு போகிறதுக்குள்ளார உங்களுக்கு சொத்து வாங்கும் யோகம் இருக்குது. நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க ரீதியான உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அரசியலில் இருக்கிறவங்க, அரசாங்க ரீதியான உதவிகள் கோருபவர்கள், இவர்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப சூப்பரான டைம். இன்ஃபேக்ட் இருக்கிற 12 ராசிலே அமோகமான பலன்களை பெறக்கூடிய ராசி இந்த ரிஷப ராசி தான். நீங்கள் திட்டுவீங்க, அது வேறு விஷயம். ஆமாம், நாங்கள் உசுரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நாங்கள் எப்போ நாங்கள் எங்களுக்கு உசுரை போக போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா நானுமே ரிஷபராசி தான், நேரம் நல்லா இருக்குது, கடுமையான முயற்சி இருக்கணும். அதாவது இந்த மந்திரம் போட்டு மாங்காய் வர வைக்கலாம் முடியாது. நீங்கள் உழைத்தால் வெற்றி காண்பதற்கான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதத்தில் என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்சதுன்னா ஒரு 8 திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. ராத்திரி ஏறினா சாயந்தரம் 5 மணிக்கு ஏறினீங்கன்னா காத்தால 7 மணிக்குள்ளே கொண்டு போய் விட்டுருவான். பஸ்காரனோ ட்ரெயினோ கொண்டு போய் விட்டுருவான், அவங்களை தள்ளிடுவான். அங்கே போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே அந்த செந்தில் ஆண்டவனை பார்த்துட்டு அவர் கொடுக்கக்கூடிய அவருடைய அந்த ஸ்பெஷல் பிரசாதம் அதை வாங்கி நெத்தியில் இட்டுண்டு ஒரு நெடுஞ்சான்கடையாக நமஸ்காரத்தை பண்ணிட்டு உங்கள் ஆற்றுக்கு வாங்கினேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாத எதிரிகளை வென்று அவர்களை அழிக்க மாட்டார் செந்திலாண்டவர். அந்த எதிரிகளை கூட மடைமாற்றி மனம் மாற்றி உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றலை அந்த செந்திலாண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.